ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான் ஏஎஸ்னு இது 2 மேட்ச்சு ரொம்ப நல்லா இருந்தது, பார்த்துருப்பீங்க. தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூ மும்பை ஆல்ரெடி ரிவ்யூ போட்டோம். போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துருங்க. ஏன் தோத்தாங்க, ஏன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். அதே மாதிரி மன்பிரீத் சிங் துச்சிக்கி கித்தே அவர் டீமும் தோத்துச்சு. அதை பற்றி டீட்டெயிலாம் ரிவ்யூ ஆகட்டும், போஸ்ட் மேட்ச்சு இதெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு நெக்ஸ்ட்டு கொண்டு வரேன். இப்போ என்ன பேச போகிறேன்னா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு அதை கடகடன்னு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் தான் மேட்சே நடந்தது. அண்ட் ஃபஸ்ட் நவீனும் இவரும் வந்திருந்தார், தேவாங் தலாலும் ஸ்டேஜில். அந்த ஆங்கர் அவங்கள கேட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நவீன் என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம். நவீன்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் நவீன் எக்ஸ்பிரஸோட நெக்ஸ்ட் ஜங்ஷன் வந்து ஹரியானாவா அப்படின்னாங்க, தமாஷா. அண்ட் கேட்டாங்க, லாஸ்ட் 3 சீசனாகவே ஒன்று இன்ஜுரி படுத்திகிட்டே இருந்தது, இப்போ ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்டாங்க. जी यस, ये मान ले नवीन की खुद से लड़ाई है, पुराना नवीन दिखाना चाहता हूँ मैं, கோச் बहुत अच्छी ப்ராக்டிஸ் दी है அப்படின்னாரு. இது ஃபஸ்ட்டு மட்டும் ஹிந்தியில் சொல்லிடுறேன். ரைட், அவர் சொன்னார், ஆமாம் இப்படி நினச்சிங்க நீங்கள், நவீன் வர்சஸ் நவீன், எனக்குள்ளேயே நான் வந்து ஃபைட் பண்ணிக்கணும். திஸ் நவீன் வர்சஸ் இன்ஜூர்ட் நவீன் வர்சஸ் அன்இன்ஜூர்ட் நவீன்ற மாதிரி சொன்னார். அப்போ நான் வந்து ஃபேன்ஸுக்கெல்லாம் புராண நவீனா பழைய நவீனாக நான் விளையாடணும், திகானா சாத்தோன்னா காட்ட விரும்புகிறேன், அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன். கோச் நல்ல விதமாலாம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணினார். டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கோச்சிங் அண்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா எப்போவுமே டபங் டெல்லியில் தானே இருந்தார், இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வெளில வந்திருக்காரு. ஸோ அந்த கோச்சிங் சொன்னார், மன்பிரீத் கோச்சிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது. எனக்கு கான்ஃபிடென்ஸும் ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போது நான் தான் இப்போ சீனியர் பிளேயர் இந்த டீமில். அண்ட் நான் தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அண்ட் மஜா ஆயகான்னாரு, நல்லா ஃபன் ஃபீல்டாக இருக்குன்னாரு. இப்போ அவர் 2 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. அந்த டீமை தோத்துருச்சு 54-44. தெரியும் உங்களுக்கு. இது மேட்ச்க்கு முன்னாடினால அதை பற்றின ரிவ்யூவில் அப்புறம் எடுத்துன்னு வரேன். அப்புறம் இன்னொரு கேட்டாங்க, தேவாங் தலால் நீங்கள் நிறுத்தினா தான் ஹரியானாச்சில் ஜெயிக்க முடியும், அது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆங்கரு. சொன்னார், அஃப்கோர்ஸ் பில்குல், ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நாங்கள் அவரை ஸ்டாப் பண்ணலன்னா நாங்கள் தோற்றுருவோம் மேட்ச்சு. கரெக்டாக சொன்னார் அவர் நவீன். தேவாங் ஸ்டாப் பண்ணல, நாங்கள் தோற்றுருவோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் லாஸ்ட் இம்ப்ரெஷன் வேறு இங்கிலீஷில் சொன்னார். அந்த பிளானோட தான் வந்திருக்கோம், அவர் ஸ்டாப் பண்ணாரு. பிளான் ஒர்க் அவுட் ஆகல. எனிவே, இது அவர் சொன்னது. தேவாங் என்ன சொன்னார்னு பார்த்துருவோம். ரைட், இப்போ தேவாங் தலால் கேப்டன் வேறு அவர், பெங்கால் வாரியர்ஸ்க்காக என்ன சொன்னார்னு பார்ப்போம். அதான் மேட்ச்சுக்கு முன்னாடி 21 பாயிண்ட் எடுத்தாருங்க அந்த மேட்சில். சொல்லி அடின்னுவாங்களே, அதான் அது சொன்னார். அது ஸ்டேஜ்லேயே சொன்னார். என்ன சொன்னார் பார்த்துருவோம். இது மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது. கேட்டாங்க தேவாங்க. அப்புறம் தேவாங்க 27 லட்சத்துலேருந்து சரன்னு 2 கோடி 20 லட்சத்துக்கு போயிட்டே, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை ஆகிடுச்சு உண்டு ஃபேன்ஸ் கிட்ட, என்ன பண்ண போகிற அப்படின்னாரு. जी एक्सपेक्टेशन बड़ी हुई है, जो पिछले सीज़न काम रह गया था वो पूरा करने के लिए आया हूँ मैं अभी அப்படின்னாரு. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹியூஜ் ஆகிடுச்சு ப்ரைஸ் டேக்னால. போன சீசன் நான் என்ன பண்ண முடியலையோ அதை இந்த சீசன் பண்ண வந்திருக்கேன்னாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, போன சீசன் பாட்னாக்கு விளாண்டார், அவங்க ஃபைனலில் தோத்தாங்க. பாட்னா வர்சஸ் ஹரியானா எப்போதுமே அந்த சிஎஸ்கே மும்பை மாதிரி இப்போது ரீசெண்டாக. ஸோ மன்பிரீத் ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, உங்களுக்கே தெரியும் நிறையா நடந்தது. அதை மைண்டில் வச்சு தான் சொன்னார். இதுக்கு முன்னாடி கூட நான் அவர் என்ன பேசினார்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள், தேவாங் மன்பிரீத்தை பற்றி. ஸோ அதான் சொன்னார், இப்போ பாட்னாவில் விட்ட வேலையை நான் இங்கே பெங்கால் செய்ய வந்திருக்கேன்னு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாங்க, அதான் கோச்சை பற்றி தான். கோச் மன்பிரீத் சொல்லியிருக்காரு, ஹை ப்ரைஸ் கொடுத்து ரைடரை எடுத்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுதான் இது வரைக்கும் நடந்தது, அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அவங்க கேட்டாங்க ஆங்கரு, உன்னை தான் சொல்கிறாரோ, நீ தானே ஹை ப்ரைஸில் வந்திருக்க, இப்போ நீயும் ரைடரு. அண்ட் லாஸ்ட் சீசனுக்கு வேறு நீ ரிவெஞ்ச் எடுக்க போறியா, அவரை ராங்காக ப்ரூவ் பண்ண போறியா, அதை பற்றி சொல்லுன்னாரு. அவர் சொன்னார், இது எல்லாரோட ராங் மைண்ட் செட்டு. ஹை ப்ரைஸ் ரைடர்னால் ஃப்ளாப் ஆவாங்கன்னு எல்லோரும் மனசுக்குள்ளேயும் போட்டாங்க. அண்ணியை நம்பி மாதிரி மனசுள்ள போட்டாங்க அவங்க எல்லாருமே. நிறைய காசு கொடுத்து வாங்கினா ஃப்ளாப் ஆகிடுவாங்கன்னு. அப்படி கிடையாது, நத்திங் லைக் தேட். இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸு அவங்கவுங்க பிளேயரை பொறுத்தது. நான் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அவர் ராங்குன்னு. அப்படியே சொன்னார், मैं उसको गलत साबित कर दूंगाன்னு பண்ணி காமிச்சார்ல. இது மேட்ச்சுக்கு முன்னாடி சொன்னது, இது ஜோசியெல்லாம் இல்லை, அவரோட கான்ஃபிடென்ஸ். நிறைய பேர் ஏன் அவரை பிடிக்க மாட்டேங்குதுன்னா, போன சீசனில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சுதாகரோட இடத்த தான் அவர் பிடிச்சிட்டாரு, அதனால தான் சுதாகர் கிடைக்கல, என்ன சுதாகர் 300 பாயிண்ட் எடுத்திருப்பாருன்னு போன சீசன் நிறைய பேர் சொன்னீங்க. அவர் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, அப்படி பார்க்காதீங்க. இஸ் அ வெல் டிசிப்ளின்டு அண்ட் ரொம்ப நல்ல பிளேயரு, சொல்கிறதே செய்கிறாரு, செய்யறதும் சொல்கிறாரு. அண்ட் இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். எந்த டீமில் இருந்தானே நல்லா, நம்ம இந்தியன் தானே, எங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா அங்கே அப்ரிஷியேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கள் அணியில் இல்லை அதனால பண்ண மாட்டேன் இருக்கக்கூடாது. ஸோ அவர் அழகாக சொன்னார், அவர் ப்ரூவ். ஆனால் இதே தான் ஷாதுலு சொன்னார், அவரால் பண்ண முடியல. ஸோ திறமைன்றது வந்து ஷாதுலு மொத்தமாக சொன்னார், ஐ ஆம் த பெஸ்ட், எல்லாரோடும் நான் தான் பெஸ்ட்டுன்னு. இவர் என்ன சொன்னார், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அவரோட ஸ்டேட்மெண்ட் ராங் மன்பிரீத்துன்னு சொல்லிட்டு பண்ணார். ஹை ப்ரைஸ் ரைடர் வாட் கேன் ஐ டூ காட்டுறேன் அப்படின்னாருங்க. ஆமாம், கான்ஃபிடென்ஸ்னால் அதுதான் கான்ஃபிடென்ஸ். ஹை ப்ரைஸ் எனக்கு,
அதுக்கு தகுந்த மாதிரியே நான் விளையாடுவேன், ப்ரைஸ் டேக் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சொன்னார். ரைட், உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். பரிமாற்ற பேருக்கு நன்றி. அண்ட் அடுத்த வீடியோ வருது. மேட்ச்சுக்கு முன்னாடி சுனிலும் பவன் ஷராவத் என்ன சொன்னாங்க ஸ்டேஜில்னு, அப்புறம் 1 by 1 நிறைய வரும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, கோச் கார்னர் எல்லாம். எனக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். பரிமாற்ற பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.